விக்ரம் வந்து கண் கலங்குறாரு. விக்ரம் ஏன் கண் கலங்குறாரு? ஏன் அழறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்துல. "எதுக்கு ஏன் அழுவுற? என்னய்யா ஆச்சு உனக்கு?" அப்படின்னு கூப்பிட்டு கேட்டா, "இல்ல, இவங்க என்ன வேணா நம்மள பேசலாம் இந்த வீட்ல" அப்படின்னு இருக்கும்போது, நமக்காக குரல் குடுக்க யாருமே இருக்க மாட்டாங்களான்னு பார்க்கும்போது, பிக் பாஸே குறுக்க வந்து நமக்காக குரல் குடுக்குறாருங்கும்போது, ஒண்ணு அவங்க "நீ மேற்பார்வையிடு" அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி இருக்குதுன்னா, அவங்கலாம் ஒழுங்கா பண்ணல, உன்னைய வச்சு செஞ்சாங்க. இப்ப பதிலுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அவங்க இத செய்யி அப்படின்னு பிக் பாஸே நம்மகிட்ட கையில ஒரு பொறுப்பு குடுக்கும்போது, அப்ப நம்ம கரெக்ட்டா தான் இருந்தோம்ல அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் என்ன மீன் பண்றாரு அப்படின்னா, யார் வேணா நம்மள என்ன வேணா பேசலாம். நம்மள யாரும் கேட்க மாட்டாங்க இவங்கள அப்படின்னு இருக்கிற இடத்துல, நமக்காக ஒருத்தர் வந்து நின்னு கேட்கிறாரு. சும்மா வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு சொல்லி மனசாட்சி இல்லாம என்னைய வந்து இவங்க ஓட்டு போடுறாங்க. அத தடுக்கிறதுக்கு இங்க பிக் பாஸே குறுக்க வந்து தடுத்து இவங்கள வந்துட்டு, "இல்ல இந்த மாரிலாம் நீ ஓட்டு போட முடியாதும்மா. ஏன்னா அவர் வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மர்ன்னு சொல்லி, அவங்க மொத்த டீமும் சேர்ந்து அவைங்க வந்து இதுக்கு போயிருக்கானுங்க அந்த பக்கம். அது என்னது கேப்டன்சி டாஸ்க்குக்கு. இதுல நீ அவர போயிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிற, வாட் த ஹெல் அப்படின்ற மாரி வந்துட்டு அத கேட்ட ஒரு கேள்விங்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயமா அவர் என்ஜாய் பண்ணி அழுகுறாரு. அது ஒண்ணு பார்க்குறோம்.